இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்திரா, என்ன காரியம் நீ பண்ணிருக்க? எனக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிருக்க. எங்க இருந்தடி உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? போய் இவனை கல்யாணம் பண்ணிருக்க. இவனே ஒரு துரோகி, நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன். இவனுக்கு போய் கழுத்தை நீட்டிருக்கே. நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே மாட்டேன். நீ வாடி. அப்புறம் என்னப்பா நடந்துச்சு? அம்மா அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்லையா? இல்லம்மா, கடைசி வரைக்கும் அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கல. சிவனாண்டி நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவனு தெரிஞ்சு எப்படி ஏத்துப்பா? சந்திராவும் எவ்வளவோ போராடி பார்த்தா. நான் அவன் கூட தான் வாழ்வேன்னு சொன்னா. ஆனா சந்திராவை உட்கார வச்சு சிவனாண்டி நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்தவன், அவனை நம்ம குடும்பத்துக்குள்ள விடலாமான்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சா. சந்திராவும் ஈஸ்வரி சொல்றதுதான் சரி நினைச்சு வீட்லயே இருந்துட்டா. இதெல்லாம் நடிப்புன்னு பின்னாடிதான் தெரிய வந்தது. அவ புருஷன் கூட அவளை வாழ வைக்கிறேங்கிற கோபத்துலதான் நம்ம குடும்பத்தையே அவ அழிக்க பாக்குறா. இப்போ அவங்க டிராமா தான் மாமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அதுக்கு உதாரணம், அவங்க கழுத்துல இருந்த தாலி அவங்களே கட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காங்கல்ல, அதான். ஆமாப்பா, எந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட மாட்டா. அவங்க கழட்டி கொடுத்திருக்காங்கன்னா எதுக்கும் துணிஞ்சிட்டாங்கன்னு தான் தெரியுது. அத்தை கிடைக்கிற மாலை மரியாதைலாம் அவங்க புருஷனுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்ல. ஆனா அதுக்காக இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது தப்பு. அத்தை தான் சொன்னதுக்காக தாலியை கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க சின்னத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை மாமா. அவங்க என்ன வேணா பிளான் பண்ணிட்டோங்க. நான் இருக்கிற வரைக்கும் அத்தையை அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அத்தை மனசை மாத்தி கூட குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துடலாம்ப்பா. ஆனா இவங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது போல இருக்குப்பா. கண்டிப்பா நடக்குங்க. அத்தையோட மனசு மாறும். சின்னத்தையும் ஒரு நாள் திருந்துவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.